கிறிஸ்துவுக்குள் அன்பாக அழைக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்துவுக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அது மாத்திரமல்ல, இந்த ஒரு வாய்ப்பை கொடுத்த பிதாவாகிய தேவனுக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலியமாக நன்றிகளையும் துதிகளும் கூட இருக்கிறதுக்கிறேன். சகோதரர்களே, அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலும் கூட நாம் பார்க்குற அந்த கருத்து கோவையில் முதல் பாடமானது தேவன் எதை தேர்ந்தெடுத்துக்கிட்டாருங்க? ஆமாம், பைத்தியமானவளை தெரிந்து கொண்டான்னு பார்க்குறோம். அதுக்கு ஆதார வசனம் 1 கொரிந்தியர் 1:27. அதில் அந்த பாதி மட்டும் வாசிக்க. ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவர்களை தெரிந்து கொண்டார். இல்லைங்களா? ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவர்களை தெரிந்து கொண்டார்னு பார்க்குறோம். இந்த வசனமானது அப்போஸ்தலனான பவுல் கொரிந்து சபையில் ஒரு சபையாருக்கு அவரிடத்துல இந்த பேசுறார். அப்ப பார்த்தீங்கன்னா, அந்த முதல் அதிகாரத்துல முதல் வசனத்திலிருந்து வாசிக்கும் போது அவர்கள் வாழ்த்துதல் தூரி 9வது வசனம் வரைக்கும் அந்த சபையை வாழ்த்தி வணங்குறார், இல்லைங்களா? அதுக்கப்புறம் 10லிருந்து 18ஆம் வசனம் வரைக்கும் அவங்கள்ட்ட காணப்படுகிற சில குறைகள், இல்லைங்களா? அவங்கள்ட்ட சில பிரிவினைகள் காணப்படுது. அந்த பிரிவினைகளை அவர்கிட்ட எடுத்துக்கூடாது, அவங்களுக்குள்ள எப்படி இருக்குது, அது எப்படி இருக்குனாக்க அது வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 1:12 வாசிங்க சகோதரி. உங்களில் சிலர் நான் பவுலை சேர்ந்தவன் என்றும், நான் அப்பல்லோவை சேர்ந்தவன் என்றும், நான் கேபாவை சேர்ந்தவன் என்றும், நான் கிறிஸ்துவை சேர்ந்தவன் என்றும் சொல்லுகிறபடியால் நான் இப்படி சொல்லுகிறேன். இல்லைங்களா? அவங்களுக்குள்ள இந்த மாதிரியான ஒரு பிரிவினை இருக்குது, இல்லைங்களா? ஒரு குரூப் ஆஃப் பீப்புள், அப்போலோவை சேர்ந்தவன் என்றும், பவுலை சேர்ந்தவன் என்றும், கிறிஸ்துவை சேர்ந்தவன் என்றும், கேபாவை சேர்ந்தவன் என்றும் அவங்களுக்குள்ள ஒரு பிரிவினைகள் காணப்படுது. அந்த இடத்துல என்னன்னா, அந்த பிரிவினைகள் வரக்கூடாதுங்கிறதுக்காக அதை சுட்டி காட்டி சில ஆலோசனை கொடுக்கிறாருன்னு பார்க்குறான்புக்குரிய சகோதரர்களே. அதன் தொடர்ச்சியாக 19ஆம் அதிகாரத்துல வசனத்திலிருந்து வாசிக்கும் பொழுது அவர் ஞானத்தை குறித்ததான சில காரியங்களை அந்த இடத்துல பேசுறார், இல்லைங்களா? அது குறித்து அந்த புத்தி சொல்லி வர்றாரு அவருக்கு, கொரிந்து பட்டணத்தில் உள்ள சபையா இருக்கு, இல்லைங்களா? அதுக்கப்புறம் அது ஏன் அந்த இடத்துல புத்தி சொல்றாருன்னா, உலக ஞானிகளா எண்ணப்படுகிறவர்களுக்கும் மற்றும் பைத்தியமா எண்ணப்படுகிற நமக்குள்ள வித்தியாசத்தை அந்த இடத்துல காண்பிக்கிறார்னு பார்க்குற அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. அது எப்படி காண்பிக்கிறாருன்னா, 1 கொரிந்தியர் 1:21 வாசிங்க சகோதரி. எப்படி எனில், தேவ ஞானத்துக்கு ஏற்றபடி உலகமானது சுய ஞானத்தினாலே தேவனை அறியாதிருக்கையில் பைத்தியமாக தோன்றுகிற பிரசங்கத்தினாலே விசுவாசிகளை ரட்சிக்க தேவனுக்கு பிரியமாயிற்று. இல்லைங்களா? ஏன்னா எப்படி எனில், தேவ ஞானத்துக்கு ஏற்ற மாதிரி உலகமானது சுய ஞானத்திலே தேவ ஞானத்தை அறியாம இருக்குது. அதனால என்ன பண்ணிட்டாருன்னா, இந்த பைத்தியமாக தோன்றுகிற பிரசங்கத்தை என்ன சொல்றாருங்க, விசுவாசிகளை ரட்சிக்கிறதுக்கு தேவனாலே பிரியமாயிட்டோன்னு பாக்குற அன்புக்குரிய சோதனை. என்ன பைத்தியமான அந்த பிரசங்கம்? ஆமாங்க. ஏன்னா 1 கொரிந்தியர் 1:18 வாசிக்கிறார் பாருங்க, சொல்றாரு பாருங்க பவுல். சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாய் இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாய் இருக்கிறது. இல்லைங்களா? அப்ப சிலுவை பற்றின உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு எப்படி இருக்குதுங்க? பைத்தியமா இருக்கிறது. ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனா இருக்குதுன்னு போகிறோம் சகோதர சகோதரர்கள், இல்லைங்களா? ஏன்னா அந்த சிலுவை பற்றின உபதேசம் தான் அது கெட்டு போறவர்களுக்கு, அவங்களுக்கு மட்டும் இல்லை, இப்ப நம்மளுக்கு நம்ம இதா இருக்கு. ஆனா ஒட்டுமொத்த மனுக்குலத்தையும் மீட்டெடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு என்ன பண்றாங்க சொல்றாங்க, மகா ஞானமான தேவனுடைய வல்லமை காணப்படுற விஷயத்த அவங்க அறியல, இல்லைங்களா? அதனால அவங்களுக்கு அந்த சிலுவை பற்றின உபதேசம் பைத்தியமா தோணுது. ஆனா ரட்சிக்கப்பட்ட நமக்கு அது தேவ பலனா இருக்குதுன்னு பார்க்குற அன்புக்குரிய சகோதர. அது மாத்திரம் இல்ல, அதற்கு தொடர்ச்சியா வாசிக்கும் போது 1 கொரிந்தியர் 1:22, 23, 24 வாசிங்க சகோதரி. யூதர்கள் அடையாளத்தை கேட்கிறார்கள், கிரேக்கர் ஞானத்தை தேடுகிறார்கள். யூதர்கள் அடையாளத்தை கேட்கிறாங்க, கிரேக்கர் ஞானத்தை தேடுகிறாங்க, இல்லைங்களா? கிரேக்கர் யாருங்க? யூதர் யாரு? இஸ்ரேல் ஜனங்கள். கிரேக்கர்கள் புறஜாதியர்கள். அவர்கள் ஞானத்தை விரும்புறாங்க, இல்லைங்களா? ஆனா ஒருவேளை அவர்கள் அடையாளத்தை கிறிஸ்து காட்டியிருந்தாருன்னா அவங்க கிறிஸ்துவ ஏத்திருப்பாங்க, இல்லைங்களா? அந்த கிரேக்கர்கள் தங்களுடைய ஞானத்தை நம்புறாங்க. அந்த ஞானத்துக்கு இசைவாக கிறிஸ்து அவங்களுக்கு பேசியிருந்தாருன்னா அவங்களும் கூட கிறிஸ்துவ ஏத்திருப்பாங்க. ஆனா அது தேவனுடைய திட்டம் இல்லை, இல்லைங்களா?
ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் இந்த இடத்துல பைத்தியமானவர்களை தெரிந்து கொண்டார்னு போகிற சகோதர சோழர்களே, அது பின்னாடி பார்க்கலாங்க எந்த அளவுக்கு பைத்தியமான அவங்க எதனால பைத்தியமா என்ன பண்றான்னு பார்க்கலாம் அன்புக்குரிய சகோதர சோழர்களே, இல்லைங்களா? இவ்வாறு நம்ம கிறிஸ்துவின் மூலம் ஞானத்தை பெற்ற அனைவரும் முதலில் நாம் எப்படி இருக்கணும்னா தேவனுக்கு முன்பாக எதை காட்டணுங்க? நம்மளுக்கு தாழ்மையை காட்டணும்னு பார்க்குற அன்புக்குரிய சகோதர சோழர்களே, இல்லைங்களா? ஒரு கீழ்ப்படிதலை காட்டணும். ஏன்னா நீதிமொழிகள் 9:10 என்ன சொல்லுதுங்க? வாசிங்க. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம், பரிசுத்தரின் அறிவே அறிவு. இல்லைங்களா? கர்த்தருக்கு பயப்படுதல் தான் ஞானத்தின் ஆரம்பம், இல்லைங்களா? ஏன்னா இவர்கள் எப்படின்னா தேவன் உலகத்துல ஏழ்மையானவர்களையும் உலகத்தால் புறக்கணிக்கப்பட்டவர்களையும் தன்னுடைய வேலைக்காக தெரிந்திருக்கிறார், இல்லைங்களா? இவர்கள் முதல்ல தேவனிடத்துல எப்படி காண்பாங்கன்னா கீழ்ப்படிதலை காண்பாங்க, தம்முடைய தாழ்மையை காட்டுவாங்க, இல்லைங்களா? அதன் மூலியமாக இவர்கள் எப்பொழுதும் தங்களை உயர்வாக எண்ணிக்கொள்ள மாட்டாங்க. தேவனுடைய ஞானத்தை பெற்ற இவர்கள் எப்படி இருப்பாங்கன்னா தங்களை உயர்வாக காண்பிக்க மாட்டாங்க, எல்லாவற்றிலும் தங்களை கீழ்ப்படுத்தி காண்பிப்பார்கள் பவர் அன்புக்குரிய சரி. அது மட்டும் இல்ல, இவர்கள் எல்லாவற்றிலும் தேவனை சார்ந்தே வாழ்வாங்க. எந்த ஒரு மனிதர்களையோ அவருடைய ஞானத்தை சார்ந்து வாழ மாட்டாங்க, அவருடைய தெய்வ சார்ந்து வாழ மாட்டாங்க, அவருடைய எல்லா காரியத்திலையும் தேவனை சார்ந்து வாழ்வார்னு பார்க்கிறோம். அது மட்டுமில்ல, தேவனுடைய வார்த்தைகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பவர்களாக காணப்படுவார். யாருன்னா அந்த தேவ ஞானத்தை பெற்ற அந்த ஜனங்கள்ல பார்க்கிறோம் சொல்லி. அது மாத்திரம் இல்லை, இவருடைய முக்கியமாக ஒரு விஷயம் காணப்படாது. என்ன காணப்படாதுங்க? தேவனுடைய ஞானத்தை பெற்ற அந்த நபர் எப்படி இருப்பாருங்க? அவங்கள்ட்ட முக்கியமான விஷயம் இருக்காது, பெருமை இருக்காது, இல்லைங்களா? ஏன்னா வசனம் என்ன சொல்லுதுங்க? ஆமாங்க, யாக்கோப்பு 4:6 வாசிங்க சோதரி. அவர் அதிகமான கிருபையை அளிக்கிறாரே, ஆதலால் தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று சொல்லியிருக்கிறது. ஆமாங்க, ஏன்னா பெருமை உள்ளவருக்கு என்ன பண்றாங்க? கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மையுள்ளவருக்கு கிருபை அளிக்கிறான்னு பார்க்குற அன்புக்குரிய சகோதரர். அப்ப தேவனுடைய ஞானத்தை பெற்ற அந்த ஜனம் எப்படி இருக்குன்னாக்க அவங்களுக்குள்ள பெருமை இருக்காதுன்னு பார்க்குற அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. அது மாத்திரம் இல்ல, இவர்களுக்குள்ள எப்படி தேவனுடைய ஞானத்தை பெற்றுக்கொள்வார்கள்னா அவங்களுடைய சுய ஞானத்தினால பெற்றுக்கொள்ள முடியாது, இல்லைங்களா? அவங்களோட சுய ஞானத்தினால தேவனை அறிவை பெற்றுக்கொள்ள முடியுமானா பெற்றுக்கொள்ள முடியாது. எப்படி பெற்றுக்கொள்வாருங்க அப்படின்னா அந்த இடத்துல பிரதர் என்ன கொடுக்குறேன்னா விசுவாசத்தின் மூலமாக, இல்லைங்களா? ஏன்னா மனித ஞானம் தேவனுடைய ஞானத்தை அறிய போதுமான ஞானம் அல்ல, இல்லைங்களா? ஆனா விசுவாசத்தின் மூலமா தேவனுடைய ஞானத்தை பெற்றுக்கொள்வோன்னு பார்க்குறோம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. ஏன்னா அதுதான் 1 கொரிந்தியர் 15:17 வாசிங்க சகோதரி. கிறிஸ்து எழுந்திராவிட்டால் உங்கள் விசுவாசம் வீணா இருக்கும், நீங்கள் இன்னும் உங்கள் பாவங்களில் இருப்பீர்கள், இல்லைங்களா? ஏன்னா கிறிஸ்து எழுந்திராவிட்டால் உங்கள் விசுவாசம், அப்போ நம்மளுக்குன்னு ஒரு விசுவாசம் என்ன இருக்குங்க? நம்மளுக்கு விசுவாசம் மகா பரிசுத்தமான விசுவாசம் இல்ல. நம்ம எந்த விசுவாசத்தை நோக்கி போட்டிருக்கோம்? நம்மளுக்கு தேவன் கொடுத்திருக்கிறார். ஆமா, ஈடுபலி விசுவாசம். ஏன்னா நாம என்ன பண்ணுங்க மனிதர்களுக்கு நம்ம அந்த நித்திய ஜீவன் உயிர்த்தெழுந்து நம்ம தேவனையோட நம்ம சஞ்சரிக்க போறோங்கிற அந்த விஷயத்துல விசுவாசமா இருக்கிறோம், இல்லைங்களா? ஒருவேளை விசுவாசம் இல்லைன்னா கிறிஸ்து என்ன சொல்றாங்க? மரித்திர விட்டால் உங்க விசுவாசம் வீணா இருக்கும், அப்போ நீங்கள் இன்னும் உங்கள் பாவங்களில் இருப்பீங்க. அது கீழே வசனங்க வாசிங்கன்னா இன்னும் அந்த தேவன் அந்த இடத்துல நிறைய காரியங்களை அங்கே வெளிப்படுத்தணும்னு போகிறோம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. அது மாத்திரமல்ல, இவ்வாறு தேவனிடத்தில் ஞானத்தை பெற்ற நாம் யாரை குறித்து தான் நாம மேன்மை பாராட்ட வேண்டுங்க? ஆமாங்க, தேவனை குறித்து தான் மேன்மை பாராட்ட. எரேமியா 9:24 வாசிங்க சகோதரன். மேன்மை பாராட்டுகிறவன் பூமியிலே கிருபையையும் நியாயத்தையும் நீதியையும் செய்கிற கர்த்தர் நான் என்று என்னை அறிந்து உணர்ந்து இருக்கிறதை குறித்தே மேன்மை பாராட்ட கடவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இவைகளின் மேல் பிரியமா இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இல்லைங்களா? அப்ப பாருங்க, எதுல தேவன் பிரியமா இருக்கிறார்னா மேன்மை பாராட்டுகிறவன் பூமியிலே கிருபையையும்
நியாயத்தையும் நீதியும் செய்கிற கர்த்தர் நான் என்று என்னை குறித்து உணர்ந்திருக்க குறித்து மேன்மை பாராட்ட கடவன் என்று அந்த இடத்துல சொல்றாரு பாரு அன்புக்குரிய சகோதர சகோதரர்கள். இப்ப பாருங்க, ஏன் தேவன் அந்த உலகத்திற்கு நம்ம பைத்தியமா தோன்றோம்னா, நம்ம தேவனிடத்துல கீழ்ப்படிதலை காட்டுறோம். நம்ம ஜீவனே போனாலும் என்ன பண்றோங்க, சத்தியத்தை விட்டு சகோதர சகோதர ஐக்கியத்தை விட்டு நம்ம பிரிய மாட்டோம் இல்லைங்களா? எந்த சூழ்நிலை மத்தியிலும் அந்த ஐக்கியத்திலேயே நம்ம தொடர்பு கொண்டுட்டு இருப்போம் இல்லைங்களா? அதனாலதான் உலகமானது பார்க்கும்போது நம்மள பைத்தியமாக எண்ணும். ஏன்னா உலகத்தை ஏற்ற ஞானம் நிறைய இருக்குதுங்க இல்லைங்களா? ஆனா அது கூட வாசிக்கலாம் பாருங்க. 1 கொரிந்தியர் 1:26 வாசம் சகோதரி. எப்படி எனில் சகோதரரே, நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். மாம்சத்தின்படி ஞானிகள் அநேகர் இல்லை, வல்லவர்கள் அநேகர் இல்லை, பிரபுக்கள் அநேகர் இல்லை இல்லைங்களா? ஏன்னா பாருங்க, இந்த இடத்துல சொல்றாரு, நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். மாம்சத்தின்படி நம்மல்ல இல்லைங்களா? மாம்சத்தின்படி என்ன சொல்றாருங்க, ஞானிகள் அநேகர் இல்லை. நம்மள ஞானிகள் இருக்காங்களா? இருக்கிறோமா? அநேகர் இல்லைன்னா நிறைய பேர் இல்ல. அப்போ கொஞ்சம் பேர் இருக்கிறாங்கன்னு சொல்றாருன்னு போகிறோம் சகோதர சகோதரர்களே. அது கூட நம்ம பாயிண்ட் என்னன்னா, அநேகர் இல்லைன்னு தான் முடியும். அந்த கொஞ்சம் பேர் யார் யார் இருப்பாங்க? உங்களால யாருன்னா சொல்ல முடியுங்களா? ஞானிகள். பவுல் வந்து கொரிந்து பட்டத்துல சபையில எழுதிட்டு இருக்கிறாருங்க. அங்க இருந்தா கூட நீங்க வரலாம். இல்ல, ஞானிகள் இந்த இடத்துல உங்களில் ஞானிகள் அநேகர் இல்லை அப்படின்னா ஒரு சிலர் காணப்படுவாங்க. அந்த ஞானிகள் வரிசையில் யாரை கொண்டு வரலாங்க? பவுல் கொண்டு வரலாமா? அவர் என்ன எதை கற்று தேர்ந்தவருங்க? நியாயப்பிரமாணங்களை கற்று தேர்ந்தவர். நியாயப்பிரமாணத்தின்படி ஒருவரும் அவர் மேல குற்றம் சுமத்த முடியாது இல்லைங்களா? அப்புறம் ஒரு ஞானி தான் இல்லைங்களா? வல்லவர்கள் யாருங்க அந்த இடத்துல பூமியில? வல்லவர்கள் தெரியலைங்களா? பெரும் செல்வந்தர்களா, பணம் படைத்தவர்கள் இல்லைங்களா? அந்த பணம் படைத்தவர்கள் யாருங்க? அந்த ஒரு சிலர் காணப்படுவாங்க. அதுல யாரு சொல்லாங்க? பவுலே சொல்லலாம் இல்லைங்களா? அவர் ஒரு செல்வந்தர் தான். எல்லாத்தையும் விட்டு நஷ்டம் என்று குப்பை என்று எண்ணி தேவன் ஞானத்தை பெற்று கொண்டு வந்துட்டாருங்க. தேவன் ஞானம் தான் எனக்கு முக்கியம்னு சொல்லி வந்துட்டார் இல்லைங்களா? ஏன்னா இவர்களெல்லாம் இருக்கிறாங்க, ஞானிகள் இருக்கிறாங்க, வல்லவர்கள் இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் யார் இருக்கிறாங்க? பிரபுக்கள் இருக்கிறாங்க. யாருங்க பிரபுக்கள்? ராஜாக்கள். யார் அந்த ராஜா? நீங்க பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு ஆரம்பத்துல இருந்தே நீங்க வரலாம். இப்ப நம்மள கம்பேர் பண்ணா ராஜா யாரும் சொல்ல முடியாது. முதல் ராஜா யாருங்க? அந்த புறஜாதியின் ராஜா கொர்நேலியு இல்லைங்களா? ஆனா ஒரு சிலர் காணப்படுவாங்க, ஆனா எல்லாரும் இல்ல இல்லைங்களா? அதான் சொல்றாரு, மாம்சத்தில என்ன சொல்றாரு, மாம்சத்திற்படி ஞானிகள் அநேகர் இல்லை, வல்லவர்கள் அநேகர் இல்லை, பிரபுக்கள் அநேகர் இல்லை. வல்லவர்கள்ல நம்ம அப்போஸ்தலர் பவுலை பார்த்தோம். வேற யாருன்னா உங்களுக்கு என்ன போறாங்களா? கரெக்ட், தம்பி சொல்றாரு கரெக்டா. யாருங்க? சகோதரர் ரசல் இல்லைங்களா? அவர் மிகப்பெரிய செல்வந்தருங்க. அவர் அந்த செல்வத்தை எதற்காக பயன்படுத்தினாருங்க? தேவனுடைய வேலைக்காக. அதனாலதான் உலகத்துல பார்த்தா அவர்கள் பைத்தியமாக தோன்றப்படுங்க. பாராட்டுக்குரிய சகோதர சகோதரர்கள் இல்லைங்களா? இப்ப பாருங்க, இது தேவனுடைய ஞானமா இருக்குதுங்க. இது தேவனுடைய ஞானத்தை மனித ஞானத்துக்கு ஒப்பிட்டு பார்க்கும்போது எப்படி இருக்குதுன்னா, மனித ஞானத்தை பார்க்கும்போது, மனிதர்கள் பார்க்கும்போது அது பைத்தியமாக சொல்றணும். பவரான் சொல்லி இந்தபடிதான். அதனாலதான் அடுத்த வசனம் சொல்றாரு, ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானகளை தெரிந்து கொண்டார் இல்லைங்களா? ஞானிகளை வெட்கப்படுத்த முடியும்னா, இவர்களை உலகத்துல இது மாதிரி இருப்பாங்க. பீப்புள்ஸ் சபையிலேயே இருப்பாங்க, ஆனா அவங்க தேவனுக்கு விஷயத்துக்காக அதுக்கு தங்களுடைய முழுமையை அர்ப்பணிப்பாங்க. ஆனா உலகத்துல அநேகர் காணப்படுவாங்க ஞானிகள் இல்லைங்களா? வல்லவர்கள் அநேகமா இருப்பாங்க, பிரபுக்கள் அநேகமா இருப்பாங்க இல்லைங்களா? அவர்கள் காணப்படுவாங்க. ஆனா அவர்கள் வெட்கப்படுத்தும்படி எப்படி அவர்கள் வெட்கப்படுவாங்க? எப்ப வெட்கப்படுவாங்க? சத்தியமே தெரியாது அவங்களுக்கு.
கரெக்டு. அவர்களை வெட்கப்படுத்தும்படி பைத்தியமானவர்களை தெரிந்து கொண்டார். அப்ப பைத்தியமானவர்கள் யாரு? நம்ம. அப்போ இந்த ஞானிகள் எல்லாம் எப்படி வெட்கப்படுவாங்க? எப்ப வெட்கப்படுவாங்க? இப்ப வெட்கப்படுறாங்களா? இப்ப அவங்கள பார்த்து தான் நாம வெட்கப்படுறோம். என்ன பண்றங்க? அடேங்கப்பா எவ்வளவு ஞானம் இல்லைங்களா? இங்க இருந்து சந்திரனுக்கு என்ன வர்றாங்க இல்லைங்களா? போயிட்டு வராங்க. இன்னும் செவ்வாய் கிரகத்துல தண்ணி இருக்குது, மனித குடியிருப்புகளாம் மாத்தலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் அங்க போய் மனிதர்கள் வாழக்கூடிய இடம் இருக்குது அப்படிங்கலாம் ஆராய்ச்சி பண்றாங்க பெரிய பெரிய ஞானிங்க. அதே மாதிரி வல்லமையுடைய ஜனங்கள், பெரிய பெரிய பணக்காரர்கள் இல்லைங்களா? அன்னைக்கு யாருதான் போய் அந்த சுனிதா வில்லியம்ஸை கூட்டிட்டு வந்ததுங்க? யார் கூட்டிட்டு வந்ததுங்க? யாருடைய முயற்சினால கூட்டு வரப்பட்டது தெரியலீங்களா? இல்லைங்களா? யாருங்க அவரு? எலான் மஸ்க், மிகப்பெரிய கோடீஸ்வரர் இல்லைங்களா? அவருடைய துணையோட தான் போய் வேறொரு அந்த இதை ரெடி பண்ணி கொடுத்து அதன் மூலியமா கூட்டிட்டு வந்து பூமியில சேர்ந்தாங்கன்னு போகிற அனுப்புது. இவங்களாம் பெரிய செல்வந்தர்கள் இல்லைங்களா? பெரிய அறிஞர்கள். இவர்கள் எப்படி போயிட்டு வெட்கப்பட்டு போவாங்க? பிரபுக்கள் நாட்டையே ஆள்றாங்க, குடும்பமே வம்சவழியா ஆளுது இல்லைங்களா? இவங்களாம் எப்படி வெட்கப்பட்டு போறாங்களா? இப்ப பைத்தியமா இருக்கிற நாம தான் வெட்கப்பட்டு இருக்கோம். அவங்க எப்ப வெட்கப்பட்டு போவாங்க? கரெக்ட் சொல்லுங்க. ராஜ்யத்துல எப்படி வெட்கப்பட்டு போவாங்க? கரெக்ட் தாங்க. ஏன்னா மகிமைக்குள்ள அந்த பைத்தியமானவர்கள் எடுத்துக்கொள்ளப்படுவாங்க. ராஜ்யத்துல உயிர்த்தெழுந்து வருவாங்கன்னு போகிற அன்புக்குரிய சொல்லி எழுத்திலிருந்து வந்து அவர்கள் என்ன பண்ணுவாங்க? நிலவுக்கு போனவங்க நான் தான் ஃபர்ஸ்டும் பார், நாங்க தான் கண்டுபிடிச்சோம் பார் இல்லைங்களா? செவ்வாய் கிரகத்துல தண்ணி இருக்குன்னு கண்டுபிடிச்சதே நான் தான் பாங்க. நாங்க இன்னும் கொஞ்ச காலத்துல செவ்வாய் கிரகத்துல அநேகரை வந்து நாங்க வந்து குடியிருக்க வைக்க போறோம்னு சொல்லுவாங்க. ஆனா இதை இப்ப அறிந்திருக்கிற நம்ம அங்க எப்படி நம்ம நிலைப்பாடு இருக்குங்க? அவங்களை எப்படி ஆலோசனை போவோம்? ஒண்ணு நீங்க ஆராய்ச்சி பண்ண வேணா. இப்ப சிலுவை பற்றின உபதேசம் உங்களுக்கு பைத்தியமா இருக்குது. ராஜ்யத்துல சிலுவை பற்றிய உபதேசம் தான் நீங்க கேட்டாகும். அந்த ராஜ்ய பொண்ணு பூமிக்கும் சந்திரனுக்குள்ள இடையே தூரம் எவ்வளவு தூரம் கண்டுபிடிக்கணும் அவங்க கண்டுபிடிச்சிருப்பாங்க. நான் தான் கண்டுபிடிச்சேன்னு நம்மளுக்கு தெரியுமா தெரியாது? அப்போ அன்னைக்கு பரலோகத்துல இருந்து பூமிக்கு எவ்வளவு தூரங்கிறது கண்டுபிடிச்சிருவோம். பால்வழி மண்டலம் கேலக்சி இல்லைங்களா கண்டுபிடிச்சிருப்பாங்க. யாருங்க இதெல்லாம்? யாரு கண்டுபிடிச்சதுங்க? உலக அறிவிஞர்கள் இல்லைங்களா? அறிஞர்கள் கண்டுபிடிச்சத இன்னைக்கு படிச்சுட்டு இருக்கோம். ஆனா நம்ம அன்னைக்கு என்ன பண்ணுவோங்க? ராஜ்யத்துல அது எத்தனை எத்தனை பால்வழி மண்டலம் இருக்குது, எத்தனை நட்சத்திரங்க, அது எண்ணிக்கைகளாம் கூட சொல்லுவோம் இல்லைங்களா? அதுல தேவன் அது ஆறாறு எந்தெந்த கிரகத்தை வந்து குடியிருப்புகளை மாற்ற போறாருங்கிற அந்த விஷயத்தெல்லாம் கூட நாம அறிந்து கொள்வோம். அப்ப பாருங்க, இந்த ஞானிகளை அப்பதான் வெட்கப்பட்டு போவாங்க இல்லைங்களா? ஏன்னா அவங்களுடைய ஞானம் ஒண்ணும் இல்லை, தேவனுடைய ஞானம் தான் முக்கியமானதுன்னு பாக்குற அன்புக்குரிய சோதனை. ஏன்னா அவங்களும் ராஜ்யத்துல வந்து என்னதான் கேட்கணுங்க? சத்தியத்தான் கேட்டோம். அந்த சிலுவை பற்றின உபதேசம் இப்ப உங்களுக்கு பைத்தியமா இருக்கு, ராஜ்யத்துல ஒரு கட்டாயமா இருக்குதுன்னு பாக்குற அன்புக்குரிய சகோதரர்களே. அதனாலதான் இந்த இடத்துல தேவனுடைய பைத்தியம், அதாவது மன்னிக்கணும், ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானங்களை தெரிந்து கொண்டார்னு போகிற சகோதர சகோதரர்களே. சரி, இப்ப ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானங்களை தெரிந்து கொண்டார்னு போகிறோம். யாரு அந்த பைத்தியமானவர்கள்? அந்த பைத்தியமானவர்கள் யாரு? எப்படி பைத்தியமானவர்கள்? உலக ஞானத்துல குறைவாக இருக்கு, ஆனா தேவஞானத்துல வல்லமை உள்ளவர்கள் இல்லைங்களா? சரி, அது எப்படி பைத்தியம்னு சொல்லுவாங்க? உண்மையிலே பைத்தியமா இல்லையா? லிட்டரலா சொல்ல இல்லைங்க, அந்த மாதிரி நினைச்சுக்காதீங்க. யார் மேல பைத்தியமா இருக்கிறங்க? கிறிஸ்துவ மேல. சரி, எந்தெந்த விதத்துல நம்ம பைத்தியத்தை நம்ம காட்டுறோம் சொல்லுங்க, அப்படியே ஆர்டரா சொல்லுங்க போகலாம். உலக தொழில்களை வெறுக்கிறதால பைத்தியமா இருக்கிறோமா? இல்ல, நம்ம ட்ரூத்துக்குள்ள வந்துடலாம். ட்ரூத்துக்குள்ள தேவ ஞானத்தை கொடுத்து நம்மள பைத்தியமா நம்ம இருக்கணும்னா எப்படி வெளிப்படுவோம்? நம்ம தேவனுடைய ஆலயத்துக்கு வரத்துக்கு பைத்தியமா இருக்குங்களா? யாருக்குமே தலையாட்டு அப்படியெல்லாம் ஒரு பைத்தியமாலாம் எனக்கு இல்லைங்கிறீங்களா? இருக்கணும் இல்லைங்களா? அப்புறம் என்ன, தேவனுடைய வார்த்தையை கேட்பதற்கு பைத்தியமா இருக்குதா? தேவனுடைய வேலை செய்யறதுக்கு பைத்தியமா இருக்குதா? அதுக்கப்புறம் அந்த கேட்ட வார்த்தையின்படி நடக்கிறதுக்கு நமக்கு பைத்தியமா இருக்குதா? இருக்குதுங்களா இல்லைங்களா? இருந்தா சபை, இல்லைன்னா
அது உங்க கையிலே ஒப்பு இருக்கிற சகோதரர். அது மட்டும் இல்ல, சகோதரருக்காக தங்கள் ஜீவனை கொடுப்பதற்கு பைத்தியமா காணப்படும். இவர்கள் தான் உலகத்தில் பைத்தியமானவர்கள். ஆனா தேவனுக்கு ஞானிகள், தேவனிடத்திலிருந்து ஞானம் பெற்ற ஞானவான்கள், அவர்கள் எப்படி தேவனிடத்துல பைத்தியமா இருப்பாங்கன்னா இதில் பைத்தியமா இருங்க. அது மாத்திர கிறிஸ்துவின் சாயலை அடைவதற்கு இவர்கள் பைத்தியமா இருப்பாங்க இல்லைங்களா. அது மாத்திரம் இல்ல, கிறிஸ்துவின் மனவாட்டி ஆகிறதுக்கு இல்லைங்களா. அது மாத்திரம் இல்ல, 1,44,000 பேர்ல நானும் ஒருத்தங்கிறதுல பைத்தியமா இருப்பாங்க இல்லையா. அது மாத்திரம் இல்ல, அவர் இருக்கும் வண்ணமாக நான் அவரை தரிசிப்பேன் என்று விசுவாசத்துல இவங்க இன்னும் ரொம்ப பைத்தியமா இருப்பாங்க இல்லைங்களா. இப்ப பாருங்க, இதெல்லாம் பைத்தியமா இருந்தாதான் தேவன் சொல்றாரு அந்த இடத்துல, உலகத்தின் ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்துல பைத்தியமானங்களை தெரிந்து கொண்டார். ஏன் பைத்தியமா இருக்காங்கன்னா, இவங்க தேவனுடைய வார்த்தைகள் மட்டும்தான் முக்கியத்துவம் கொடுவாங்க. எல்லா சூழ்நிலையிலும், மரணம் வந்தாலும் இல்லைங்களா, எந்த சூழ்நிலை மத்தாலும், நோய் வந்தாலும், கஷ்டங்கள் வந்தாலும், தேவனுடைய ஆலயத்துக்கு போவதற்கு எந்தவித தடையும் இவர்கள்ட்ட காணப்படாது. தேவனுடைய சத்தியத்தை கேட்பதற்கு இவங்க செவியை அடைக்க மாட்டாங்க இல்லைங்களா. சகோதர ஐக்கியத்துல இவங்க பிணைஞ்சிருப்பாங்க. ஏன்னா இவர்கள் தேவனுடைய பைத்தியவான் உலகத்திற்கு. ஆனா நிஜத்துல யாருங்க? தேவனுடைய ஞானிகள்ங்க நாமலாம் இல்லைங்களா. தேவன் அவருடைய ஞானத்தையே கொடுத்து நம்மளுக்கு வெளிப்படுத்துறார். ஆனா நம்மளுடைய ஞானங்களா தேவனுடைய ஞானங்களா? ஏன்னா அதுதான் சொல்றாரு எரேமியா 9:24 வாசிங்க சகோதரி. மேன்மை பாராட்டுகிறவன் பூமியிலே கிருபையையும் நியாயத்தையும் நீதியையும் செய்கிற கர்த்தர் நான் என்று என்னை அறிந்து உணர்ந்திருக்கிறதை குறித்தே மேன்மை பாராட்ட கடவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இவைகளின் மேல் பிரியமாயிருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் இல்லைங்களா. அப்ப அதுலதான் தேவனை தான் நம்ம மேன்மை பாராட்டணும். ஞானத்தை கொடுக்கிற கர்த்தர் தான் நம்ம மேன்மை பாராட்ட போகிறோம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. அதனாலதான் இவர்கள் உலகத்துல பைத்தியமாக எண்ணப்படுறாங்கன்னு போகிற அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. அது மாத்திரம் இல்ல, இவர்களை இயேசு கிறிஸ்து எப்படி சொல்றாரு பாருங்க, 12:37. இவர்களுக்கு 12:30 லூக்கா 12:37. எஜமான் வரும்போது விழித்திருக்கிறவர்களாக காணப்படுகிற ஊழியக்காரரே பாக்கியவான்கள். அவர் அறை கட்டி கொண்டு அவர்களை 12:27 37 போட்டுறேன். காட்டு புஷ்பங்கள் எப்படி வளர்கிறதென்று சிஸ்டர் மன்னிக்கணும், 32. பயப்படாதே சிறுமந்தையே, உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க உங்கள் பிதா பிரியமா இருக்கிறார். இல்லைங்களா. இந்த பைத்தியவான்களுக்கு தான் தேவன் கொடுப்பாரு அவருடைய ராஜ்யத்தை. அவரு கூட பிரியமா இருக்குதுங்க. இது எதுன்னா நம்மளுடைய விருப்பத்தை தான் அந்த இடத்துல பைத்தியம் இந்த இடத்துல நம்ம சொல்றோம். வேற எதுவும் நீங்க தவறா நினைச்ச கூடாது இல்லைங்களா. அப்ப நம்ம எவ்வாறு காணப்பட வேண்டும்? அப்ப தேவனோட உலகத்துல பைத்தியமானவர்கள் எது, ஞானவான்கள் எது நம்மளுக்கு விலைக்கு காத்து இருக்கிறாரு. இந்த பார்ட்டி கிட்ட உங்களான தேவன் தம்மை ஆசீர்வதிப்பார்.